மீன் கறி தான் செய்து காட்ட போகிறேன். இதுக்குள்ள வந்து நாங்கள் உப்போ எதுவுமே போட தேவையில்லை. இந்த சமையல் காணொலியை வந்து உங்களுக்கு ஒரு புறம் காட்டுறதுக்கு அப்பால பார்க்கவே நல்ல அழகா இருக்கு. வணக்கம் உறவுகளே, நான் ரஜீவா. இந்த வருஷம் தொடங்கினதுக்கு சமையல் வீடியோக்கள் எதுவுமே இந்த சேனலில் போடையில, ஏன்டா எனக்கு வேலை கூட, அதனால் வீடியோ எடுக்க நேரம் கிடைக்கல. இனி வந்து கூடுதலாக வருமென்று நினைக்கிறேன். பார்ப்போம், நீங்களும் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கோ. இன்றைக்கு வந்து இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா, ஒட்டி மீனில் வந்து ஜாழ்ப்பாணத்து முறைப்படி மீன் கறி தான் செய்து காட்ட போகிறேன். இந்த வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கோ. வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஜாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ ஒட்டி மீன் வந்து 400-500 ஒவ்வொருத்தர் விற்கிறோம். நாங்கள் வந்து 500 ரூபாய்க்கு தான் வேண்டினாங்க. இதெல்லாம் நாங்கள் வேண்டி வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி வாங்கோ அடுத்தபடியாக என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த மீன் கறி செய்கிறதுக்கு வந்து தேவையான அளவு புளி எடுத்து வச்சுக்கிறோம். இதை வந்து நாங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு ஊற விடுவோம் ஒரு 1/2 மணி நேரம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி பழம், உள்ளி எல்லாம் ஏற்கனவே தோல் எல்லாம் முறித்து கழுவி வச்சுக்கிறேன். இப்போ வந்து மிக்சியில் வந்து உள்ளியையும் சின்ன வெங்காயத்தையும் தக்காளி பழம் 2 போட்டு தூளும் 4 கரண்டி போட்டு மிக்சியில் அடிக்க போகிறோம். இப்போ உள்ளியல் வந்து முழுசாக போட்டால் சிலது அரைப்படாது தானே. அப்போ அதுக்காண்டி வந்து நாங்கள் உள்ளியை ரெண்டு இதாக கட் பண்ண போகிறோம். வெங்காயத்தையும் அப்படி கட் பண்ணிவிட்டு தக்காளி பழத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ அரைப்போம். வாங்க இப்போ இதை வெட்டுவோம். கறிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாமே வெட்டியாச்சு. இதுக்குள்ள என்னென்ன இருக்குண்டா 10 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிறேன். அதை போல் 10 உள்ளியையும் வெட்டி வச்சுக்கிறேன். தக்காளி பழம் 2. இது வந்து நான் மிக்சியில் அடிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நாங்கள் மிக்சியில் அடிப்போம். இது வந்து கறிக்குள்ளே போடுறதுக்காண்டி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க மிக்சியில் அடிக்கிறத பார்ப்போம். இதுக்குள்ள வந்து நாங்கள் உப்போ எதுவுமே போட தேவையில்லை. இதை நாங்கள் அப்படியே அரைச்சி கொண்டு வந்தாலே சரி. இதுக்கு வந்து கரைக்கு நாங்கள் இப்போ வளமையாக கரைக்கு போடுவோம் தூள். அந்த தூளில் வந்து 4 கரண்டி போட்டு தான் அரைக்க போகிறேன். ஓகே, அரைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே போட்டாச்சு. இதை வந்து நான் இனி அரைச்சி கொண்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் இப்போ வந்து இதை அரைச்சி கொண்டு வந்துட்டேன். பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்படி பசுந்து அரைக்கணும். அறுவல் நொறுவலை அரைக்காமல் பசுந்து அரைக்கணும். பாருங்க எப்படி அரைச்சிருக்கிறேன்ட்டு. இப்போ வந்து மீன் கறி செய்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த சட்டிக்குள்ளே போட்டுட்டு அடுப்பை மூட்டி மீன் கறியை வைப்போம். வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வெட்டி கழுவி வச்சுக்கிற இந்த மீனை வந்து சட்டிக்குள்ளே போடுவோம். நாங்கள் தலையில் எல்லாத்தையும் போட்டு தான் கறி வைக்க போகிறோம். ஏன்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தலை. சில பேருக்கு தலை விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாதவர்கள் தலையை போட்டு செய்யாமல் மீனை மட்டும் போட்டு செய்யுங்கோ. சட்டிக்குள்ளே மீனை போட்டாச்சு. இனி இதுக்கு இந்த கறிக்கு தேவையான புளியை வந்து பிணைஞ்சு போட்டு விடுவோம். 1/2 மணி நேரம் ஊற விட்டது தானே புளியை. பாருங்க எப்படி திக்காக வந்திருக்கண்டு. இதை வந்து 2 தண்ணியில் பிணைஞ்சு போட்டு விடணும். பொதுவாக மச்சங்கள் என்றாலே இலையானுன்ற தொல்லை தாங்க இல்லாமல் இருக்கும். இப்போ தான் விடுதில்லை, 2-3 சுற்றி கொண்டு திரியுது. இன்னொருக்கா புளியை கரைச்சி விடுவோம்.
மீன் குழம்புக்கு வந்து புளி கூட விட்டால் வேறு லெவலில் இருக்குது மீன் கறி. இப்போ நான் கூடத்தான் புளி எடுத்தேன். நான் ஏற்கனவே இந்த மிக்சியில் அடித்து வச்சதை நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம். நான் வந்து தேங்காயெல்லாம் திருவி பாலெல்லாம் புழிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ வந்து 2ஆம் பால் 3ஆம் பாலை தான் இதுக்கு விட்டு கொதிக்க விட போகிறேன். பிறகு தான் 1ஆம் பாலை விட போகிறேன். இப்போ வாங்க 2ஆம் பால் 3ஆம் பாலை விடுவோம். நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றாத்தான் சேர்த்து அவிய விட போகிறேன். சில பேர் வந்து வெங்காயங்கள் பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து போட்டு கறி வைக்கிறவையும் இருக்குது. சில பேர் வந்து எல்லாத்தையும் கொதிக்க விட்டுட்டு கடைசியில் மீனை போட்டு கறியை கொதிக்க விட்டுட்டு ரக்கிற ஆக்களம் இருக்கினோம். நான் வந்து அப்படி செய்யலை. எல்லாத்தையும் போட்டு தான் இப்போ கொதிக்க விட போகிறேன். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் தக்காளி பழங்கள் அதுகளை போடுவோம். இதை போட்டுட்டு நீ அடுத்ததாக வந்து இந்த கறிக்கு தேவையான உப்பை போடுவோம். உப்பை போட்டுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மிக்சியில் அடித்ததெல்லாம் வந்து மீனோட நல்லா சேரணும். இனி வந்து நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். இந்த சமையல் காணொலியை வந்து உங்களுக்கு ஒரு புறம் காட்டுறதுக்கு அப்பால் இந்த சமையலை பார்க்குறதுக்கு நேரடியாக வந்து முன்னுக்கு எவ்வளோ பேர் இருக்கணும்னே எனக்கு தான் தெரியும். அவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கவா. இந்த ஒட்டி மீன் கறிக்கு வந்து நாங்கள் 15 நிமிஷம் வந்து எல்லா 2ஆம் பால் 3ஆம் பாலை விட்டு கொதிக்க விட்டு நாங்கள். சில பேர் வந்து என்ன செய்கிறேன்டா எல்லா பாலையுமே 1ஆம் பால்லேருந்து எல்லாத்தையுமே போட்டு கொதிக்க விடுறதையும் இருக்குது. நாங்கள் வந்து 2ஆம் பால் 3ஆம் பால்லாம் கொதிக்க வச்சு நாங்கள் பாப்போம் இப்போ எப்படி இருக்குண்டு. பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. இதுக்கு உப்பு புளியை பார்ப்போம். எல்லாமே கணக்காக இருக்குது. கறியை பார்க்க நல்ல அழகாக இருக்குது. இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு தூள் வரை நீங்கள் உங்களோட கறிக்கு ஏற்ற மாதிரி போட்டு சமைச்சு கொள்ளுங்க. இதுக்கு வந்து நாங்கள் இன்னும் 1ஆம் பால் விடையில இனி நாங்கள் 1ஆம் பாலை விடுவோம். இப்போ நாங்கள் 1ஆம் பாலை விடுவோம். 1ஆம் பால் விட்டாச்சு. இனி நாங்கள் இதை மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அதுக்கு பிறகு கறி ரெடி ஆயிரும். பார்ப்போம். அதுக்கு பிறகு மீன் கறி ரெடியாக இருக்கும். பாப்பம் எப்படி இருக்குண்டு. பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்கும். வந்து பாருங்கோ. இதுண்ட உப்பு புளியோ இருக்கா பாப்பம். பையா எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ இன்னொரு சின்ன ஒரு கவலை என்றா, இப்போ வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிற நேரம் வந்து காலமாக 10 மணி. இப்போ நான் சோறு இன்னும் சமைக்கல. சமைச்சிருந்தா இந்த மீன் கறியோட சாப்பிட்டு காட்டியிருப்பேன். சமைக்காதபடியாக ஒரு சின்ன கவலையாக இருக்குது. ஓகே உறவுகளே, இந்த சமையல் காணொலியில் வந்து ஒட்டி மீன் குழம்பு எப்படி செய்கிறன்றதான் காட்டியிருந்தேன் நான். மற்றொரு சமையல் காணொலியில் சந்திப்போம். நன்றி.